சரவண பவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு சித்திரை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலனாக ராசி பலனாக காணவிருக்கிறோம். பலனாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் படிந்தும் என் குருநாதரை வணங்கியும் 12 ராசிக்கும் இந்த தமிழ் மாதத்தில் தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை திருநாள், சித்திரை பிறப்பு, இது அவள் ஒரு அற்புதமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேஷத்தில் சூரியன் பிரவேசிப்பதையே நாம் சித்திரை மாதம் என்கிறோம். மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பேச்சு ஆவார். காலச்சக்கரத்தின் முதல் பாவம் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா, மேஷத்தில் சூரியன் குரு, கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இந்த மாதம் சந்திரன் மிதுனத்தில் உதயமாகிறார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நமக்கு சித்திரை 10, ஏப்ரல் 23 செவ்வாய் மீனத்திற்கு பயிற்சி ஆவார். அங்கே இருக்கக்கூடிய உச்சமான சுத்திரன் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், சித்திரை 11 அவர் மேஷத்திற்கு, ஏப்ரல் 24 மேஷத்திற்கு சென்று அடைவார். இந்த காலகட்டம் சித்திரை 18 அந்த காலகட்டம் தான் முத்தான பயிற்சி, குரு பகவானின் பயிற்சி. மேஷத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்தை சென்று அடைகிறார். ரிஷபத்திற்கு, காலச்சக்கரத்தின் 2ஆம் வீடான ரிஷபத்திற்கு சென்று அடைகிறார். இந்த மாதம் சித்திரை 27 மே 10 நமக்கு புதன் மேஷத்தை சென்று அடைகிறார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான நிகழ்வுகளையும் எந்த காலகட்டங்களில் ரொம்ப அவாராக இருக்கணும் என்பதையும் நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம். அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்க. மேலும் இந்த சித்திரை 12 நமக்கு புதனும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார். இந்த செயல்பாடுகளால் நம்ம என்ன மாதிரியான பலாபலன்களை எதிர்கொள்ள போகிறோம் என்பதை அருமையாக காணலாம். இது சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு, சாத்விக பரிகாரங்கள் அனைத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். பதிவின் இறுதியில் இந்த மாதம் 5ஆம் பாவம் எனும் பூர்வ புண்ணிய பாவத்தை சிறப்பாக ஆக்டிவேட் செய்து நம் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி விரைவாக பெற்றுக்கொள்ளலாம், ஒரு நிலையான பொருளாதாரத்தை பெறலாம் என்பதெல்லாம் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. நண்பர்கள் பதிவினை முழுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது. மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சித்திரை மாதத்தில் இவர்கள் பெறக்கூடிய சிறப்பான பலன்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம் சித்திரை, ஒரு சிறப்புமிக்க மாதம். இவர்களுக்கு சிறப்பான பலன்கள் முத்தாய்ப்பாக பெறப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா, நமக்கு மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 3 பாதங்கள். அஷ்டம சனியை அடித்து நொறுக்கி நாங்கள் கடந்து எங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள் இல்லையே, 11இல் குரு இருந்தும் ஒரு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் பலன்கள் நடக்கலை அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ 12இல் குரு வந்தாலும் நிறைய சிறப்பான பலன்களை அடைய போகிறார்கள். ராசி அதிபதியை பொறுத்த வரைக்கும் 10, 11 என்ற இடங்களில் பயணிக்கிறார். தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும். ஏன்னா புதன் நீசமாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் இருப்பார். அப்போ நீசமாக அடைஞ்சுவார். ஒரு தெளிவான மனநிலை கண்ணோட்டத்துடன் பயணிக்கலாம். அதுக்கப்புறம் லாபம் நோக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபம் கிடைக்கக்கூடிய 11ஆம் இடத்துக்கு பயணிக்க போகிறார். 8இல் பார்த்திங்கன்னா சனி செவ்வாய், அதற்கப்புறம் குருவும் நமக்கு 12க்கு சென்றுடுவார். இந்த காலகட்டம் எப்படிமா நாங்கள் ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றவங்களுக்கு வேலை இருக்கும், தொழிலால் ஒரு வேலை பல இதெல்லாம் இருக்கும். மாத முற்பகுதி வரை ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம தொழிலில் ஒரு கோபத்தினால ஒரு மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் இங்கெல்லாம் ஒரு நெருக்கடியான சூழல் போகும். இதையெல்லாம் நம்ம சமாளித்து கடந்து வந்துடணும். தொழிலில் வேலை இருந்தாலும் அந்த செய்கிற வேலை கடுமையாக இருந்தாலும் அதற்கான வருமானம் உண்டு. மாத ஆரம்பத்தில் 2ஆம் அதிபதி நமக்கு ராசியிலையும் 3ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் போய் உச்சமாகி அமர்ந்திருப்பார். அப்போ தொழிலில் நல்ல லாபமும் அதே போல் நம்மளுடைய முயற்சிகளில் பெரும் வெற்றியும் அடையக்கூடிய மாதமாக இம்மாதம் இருக்கிறது. தொழிலால் வருமானம் நிச்சயம் உண்டு. மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் இவர்கள் அனுசரணையெல்லாம் மாத பிற்பகுதியில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மையும் பெறுவீர்கள். இது வரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள்லாம் ரொம்ப தொய்வுற்றுது, எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கலன்றவங்களுக்கெல்லாம் மாத பிற்பகுதியில் குரு பயிற்சி ஆனவுடனே உங்கள் முயற்சிகள், உங்கள் எண்ணங்கள், உங்கள் மன விருத்தி இதெல்லாம் நீங்கி மன தெளிவுடன் செயல்பட போகிறீங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாமே, உங்களுடைய எண்ணங்கள்
உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றியாகக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் ஒரு கடன் வாங்கி போடணுமா, கடன் வாங்கி போட்டு தொழிலை விஸ்தாரப்படுத்தலான்றவங்களுக்குலாம் லோன் கிடைக்கும். அதனால் நல்ல லாபம் இருக்கும். இது வரைக்கும் வம்பு வழக்கு பிரச்சனை அசிங்கம் அவமானப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் இந்த காலகட்டம் உண்டு. எப்பயோ முயற்சி செய்த வேலைக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நோய் இருந்தால் நோய் தீந்துடும். இந்த காலகட்டம் நோய்க்காக ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும்னா தாராளமாக செய்யுங்க. உடல் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, உடல் பிரச்சனை கொடுக்குதாம்மா அப்படின்றவங்களுக்குலாம் பிரச்சனை கொடுத்து உங்களுக்கு ஒரு நிவாரணம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சனியும் குருவும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அப்போ அந்த ரோக சத்துரு எல்லாமே நீங்கிடும். கடன் நீங்கிடும். எதிரி யாருன்னு கண்டுபிடிச்சி வேறு இடத்துலலாம் அதே போல் நோய்க்குமான ஒரு தீர்வும் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு. உபதேசஸ்தானம் ரொட்டீன் லைஃப்பை சிறப்பாக செயல்படுத்தும் போது அருமையான பலன்களை அட்டகாசமாக பெறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் 2 விஷயங்களை மட்டும் கவனமாக இருக்கணும். தசாபுதி சிறப்புலாம் இல்லை. அதே போல் கணவன் மனைவி வழி உறவுகளிடம் காத்திரத்துக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போயிடுங்க. எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி முடிவிடுங்க. தெரியாமல் செய்கிறேன்னு எதையும் செய்யாதீர்கள். அதே போல் குடுக்கல் வாங்கல் ஜாமீன் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி நமக்கு 10, 11 இடங்களை பயன்படுற நிரந்தர சொத்து, தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது, நம்ம தேவைகளை பூர்த்தி செய்வது, பெண்களுக்கு ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை, அதே போல் சுப நிகழ்வுகளை கலந்து கொள்வது, உங்கள் எண்ணங்கள் ஈடேறுவது, இதெல்லாம் அருமையாகவே இருக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ சிறப்பாக நீங்கி உங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம், அதற்கான மருத்துவம்லாம் கை கொடுப்பதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அரசுத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மை அளிப்பது, இது வரைக்கும் அரசுத்துறை விஷயங்கள் அந்த சிக்கல்கள் நீங்குவது, அரசியல்வாதிகளுக்கு நல்ல பேர்ப்புகள் இதெல்லாம் கிடைப்பது, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, அதில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் விசாக்கள் பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்கள் கைக்கு கிடைக்கப்பெறுவது, ஏற்றுமதி இறக்குமதி சிறப்புறுவது, தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது, தந்தை வழி தொழிலை செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பது, தந்தையால் பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி பங்காளிகளுக்கு இருக்க பிரச்சனைகள் நீங்கி இப்போ அதனால் ஒரு லாபம் கிடைப்பது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்திலையும் கணவன் மனைவி உறவுலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. அதே போல் காதல்லாம் இப்போ கை கொடும். பெற்றோர்களுடைய சம்மதம்லாம் கிடைத்து இப்போ மனம் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. எவ்வளோ நடந்தாலுமே கொஞ்சம் கவனம் நிதானம்லாம் கொஞ்சம் தேவைப்படுது. கோவம்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பக்குவமாக, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு, அதை மெயின்டைன் பண்ணி நம்ம உழைப்பை தீவிரப்படுத்தி அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குரு 12க்கு வந்தாலும் நன்மையை அடையக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். உறவுகள்கிட்ட இது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போல்லாம் ஒரு சிறப்பான ஒரு தாய் வழி உறவுகளுடன் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போ ஒன்றிணைவது, தாயுடைய உடல் ஆரோக்கியமே இப்போ ரொம்ப சிறப்புக்குவது, தாய்கிட்டே பேசாமல் இருந்தால் பிரச்சனையாக இருந்ததுன்னா இப்போ அதெல்லாம் நீங்கி உங்களுக்கு கை கொடுப்பது, பிள்ளைகளுக்கு ஒரு வெளிநாட்டு வேலை, அவங்க திருமணம், அவங்க நலன் சார்ந்த விஷயங்கள், பிள்ளை பாக்கியம் கிடைப்பது, பிள்ளைகள் சொல் பேச்சுலாம் கேட்கலன்னு மனம் வருந்தி கொண்டதற்கெல்லாம் இப்போ பையன் சொல் பேச்சு கேட்டு அவன் ஏதோ நல்லா இருந்தால் போதும் நம்மளை பார்க்கலன்னா கூடணும் இல்லையா, அதெல்லாம் இப்போ நடக்குவது, இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்படி சொல்லி தான் நம்ம பிள்ளைங்களை சுயநலவாதிகளாகவே வளர்த்துட்டோம். ஏன்னா பிள்ளைங்களை நான் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்லப்பா, நீ உன் குடும்பத்தோடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு என்றைக்குமே சொல்லாதீங்க. அன்றைய பெரியவர்கள் நம்ம என்ன சொன்னாங்க, நம்மளுக்கு வேறு வழியை தான் காட்டினாங்க, நம்மளை சொகுசாக வாழ வைக்கல. இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சொகுசையும் சேர்த்து கொடுத்துட்றோம். அவர்களுக்கான ஒரு மன தைரியத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து, இன்றைக்கி நான் உன்னை காப்பாற்றுறேன், நாளைக்கு அம்மா அப்பாவை காப்பாற்ற வேண்டியது உன் கடமைன்னு சொல்லிடணும். எல்லாம் வெளிநாடு போனோம் வெளியூர் போனோம்னு அனுப்பிச்சி வச்சுட்டு கடைசி காலத்தில் இங்கே பிள்ளை வரமாட்டானா பேரம்பேத்திங்களை பார்க்க முடியலேன்னு கவலைப்பட வேண்டியது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்றைக்கும் தாய் தந்தையர் எந்த சூழலில் இருந்தாலும் காப்பாற்ற வேண்டியது பிள்ளைகளோட கடமை. பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்த்து ஆளாக்குறோம், அதே போல் பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டியதும் அவருடைய இன்றியமையாத கடமைன்னு சொல்லணும். அப்போ தான் இந்த பித்ருதோஷம்லாம் வராது. பித்ருதோஷம் வந்துருச்சு போய் காசு கையாலெலாம் போய் பண்ணுங்கன்னு எதுக்கு, உயிரோட வாழும் காலத்திலேயே அவர்களை மனம் கோடாமல் பார்த்துக்கிட்டோன்னா எங்கேருந்து சேரப்போகுது இந்த பித்ருதோஷம்லாம். அதனால் இந்த காலகட்டம் மிதுன ராசி லக்னக்கார அன்பர்கள், நீங்கள் அமாவாசை தோறும் குலதெய்வ வழிபாடு பண்ணுவது, பௌர்ணமியிலலாம் பண்ணும்பொழுது அபரிமிதமான பழங்கள் தரும் அப்படின்னு சொல்லலாம். பெரியவர்களுடைய ஆசையை நிறைய வாங்கிக்கோங்க. இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அருமையான பலன்களை தர அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மீனாட்சி அம்மனை வழிபடும் பொழுதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதியினுடைய
தலமான திருவெண்காடு சென்று அங்கே இருக்கின்ற அகோரமூர்த்தி ஈசனையும் பிரம்ம வித்யா அம்பாளையும் வழிபட்டு வரும்போது, நேரம் கிடைக்கும்போது ஒரு புதன்கிழமையிலையோ இல்லை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஒன்றோ சென்று வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு உங்களுடைய ராசி லக்னாதிபதி வலுப்படுவதுடன் உங்களுடைய சுகஸ்தானமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளையும் தொழில் சார்ந்த ஒரு உயர்வுகளையும் அருமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அம்சமான மாதம். குரு பெயர்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். வியாழந்தோறும் குரு வழிபாடு கொண்டக்கடலையை பிரசாதமாக செய்து நைவேத்தியம் செய்து பிரசாதமாக தரும்போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை இன்னும் கூடுதலாக பெற்றுக்கொள்ளலாம். மிதுன ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்விக பரிகாரமாக உங்களுக்கு நான் சொல்லப்போவது என்ன, எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய அன்னதானம். இப்போல்லாம் நீர் தரலாம், தண்ணீரையும் சிக்கனமாக பயன்படுத்துங்க. நீர், மோர் இதெல்லாம் தானம் தரும் பொழுது உங்களுடைய பொருளாதார வருவாய் இன்னும் அபரிமிதமாக இருக்கும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது, அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதை அவங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். 12 ராசிக்காரர்களும் இந்த மாதம் ஒரு சிறப்பான செயல்பாடு பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் செய்து கொள்வது அப்படின்ற பற்றி ஒரு தெளிவான பதிவு சொல்ல இருக்கிறேன். இந்த பூர்வ புண்ணியம் என்பது நம்மளுடைய 12 கட்டங்களில், லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அதனுடைய 5ஆம் பாவம் தான் நம்மளுடைய பூர்வ புண்ணியம். நம்ம போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்திற்கிட்டா போல் அந்த பலனை அனுபவிக்க போகிறோம். நம்முடைய புண்ணியங்கள் அதிகரிக்கும் போது தான் நம்முடைய செல்வ நிலையே உயர்வு நிலையில் இருக்க ஒரு முன்னேற்றத்தையும் அடைவோம். எப்போமா நான் பெரிய செல்வந்தனாவேன், எப்போ எனக்கு பணம் வரும்னுலாம் கேட்குறோம் இல்லையா? அந்த பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கொள்வது என்பதற்கு அபிராமி அந்தாதியில் இறைவனே நம்மளுக்கு கொடுக்குறாரு, ஒருத்தர் மூலியமாக எழுத வைக்கிறாரு. அப்போ அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 40வது பாடலை நம்ம டெய்லியும் சொல்லும்போது ஒரு தீபம் ஏற்றி அந்த பாடலை சொல்லி கொண்டு வரும்பொழுது நம்முடைய பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி நம்முடைய வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவோம். ஏன்னா 100 பாடல்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன்கள். அதில் வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெரு மாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு அந்நியவள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணம் அன்றே முன்செய் புண்ணியமே. அதனால் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்திற்கு ஏற்றாற் போல் உங்களுடைய வாழ்வின் தரம் இருக்கும். ஏன்னா 5ஆம் பாவம் எப்படி இருக்குது, 5ஆம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது, 5ஆம் பாவத்தோட எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது, 5ஆம் பாவாதிபதி நிலை என்ன, இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தருடைய பூர்வ புண்ணியத்தை அளவீடு செய்ய போகிறோம். அந்த பூர்வ புண்ணியத்தை நம்ம சிறப்பாக்கி கொள்வதற்கு நம்ம இந்த அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய 40வது பாடலை தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் இல்லை 90 நாட்கள் நீங்கள் சொல்லி கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம். இதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். நம்பிக்கையோடு செய்யணும் ஒவ்வொரு இறை வழிபாட்டையும். அப்போ உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் நடைபெறும். அதுக்கப்புறம் இந்த மாதம் இருக்கக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் நிறைய இருக்குது. இந்த மாதம் சித்திரை 14 தான் நமக்கு சித்திரை 1 தான் நம்முடைய மாத பிறப்பு. அன்றைய தினம் பெரியவர்கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கிறது, இந்த மங்கள பொருட்களை காணுதல். முதல் நாளே நம்ம தட்டில் வெற்றிலை, பாக்கு, பழம், அதே போல் பச்சை நிறத்தில் உள்ளக்கூடிய பழம், மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழம், சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழம், காயின்ஸு, மஞ்சள், குங்குமம், நம்ம வீட்டில் இருக்கிற தங்க காயின்ஸில் தங்க நகைகள், நாணயங்கள், நோட்டு, இதெல்லாம் மங்கள பொருட்களையும் வைத்து அது முன்னாடி ஒரு கண்ணாடியும் வச்சு விழித்தெழும்போது அந்த கண்ணாடி வழியாக அந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மங்கள பொருட்களை எப்படி காணும்பொழுது நம்ம மனசில் ஒரு மகிழ்வு உண்டாகுதோ அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு சுபிட்சமாக இருக்கும் என்பது பொருள். அதே போல் ஸ்ரீராம நவமி சித்திரை 17/4/2024 அன்று புதன்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம என்று 108 முறை ஜபம் செய்யணும். இல்லை ஒரு நோட்டில் கூட எழுதி ராமரை வழிபடும் பொழுது பித்ரு சாபம்லாம் போயிடுமா. பித்ரு சாபம் இருக்குது. இந்த சூரியன் ராகுக்கேதுக்களோடு சம்மந்தப்படும் போது பித்ரு சாபம், உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது, உங்களுக்கு உடல் உபாதை, உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கலன்றல அதுவும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுன்றாங்க. அதே போல் இந்த மாதம் அட்சய திருதியை சித்திரை 27/10/5/2024 அன்றைய தினம் வெள்ளிக்கிழமையே வருது. அன்றைக்கி நீர், மோர் இதெல்லாம் விசிறி இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ தானம் செய்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் புண்ணியங்கள் ஏறும். நம்ம தங்கம் வாங்கக்கூடாது. தங்கம் நம்ம கையில் காசு இருந்தால் வாங்கிக்கலாம், கடன் வாங்கிலாம் வாங்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ பருகுவதற்கு நீர், மோர், பானகம் இதெல்லாம் தாராளமாக தரலாம். நிறைய இல்லாதவங்களுக்கு எது வேணாலுமே நம்ம செருப்பு கூட பெட்ஷீட்னு வாங்கி தரலாம். அதே போல் வாயில்லா ஜீவனங்களுக்கும் நம்ம உணவு, நீர்லாம் வைத்து கொண்டு வரும்பொழுது அதிகப்படியான பலன்களை பெறலாம். நிறைய தயிர் சாதம் கொடுங்க, சாம்பார் சாதம் கொடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வெள்ளை நிற பொருட்கள், கோயிலுக்கு அரிசி அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம்.
இல்லை நிறைய பேருக்கு வந்து வஸ்திர தானம் வாங்கி கொடுக்கலாம். செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடுத்த வருடத்திற்குள்ளே இருக்குன்னா அது மிகையே கிடையாது. பசிக்கிற குழந்தைகளுக்கு தெருவோரங்களில் பால் வாங்கி கொடுக்கலாம். நிறைய கோயில்களில் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு முருகனுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குளிர்விக்க அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளவும் வந்து அவங்க மனமும் குளிர்ற மாதிரி நடைபெறுகிறோம். எனக்கு வந்து ஆன்மீகத்திலலாம் நாட்டம் இல்லைன்றவங்க ஏழை குழந்தைகளுக்கு செய்யுங்க. நோட் புக்கு, பேனா, பென்சில் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். நம்ம சித்ரா பௌர்ணமி வந்து என்னைக்கு வருதுன்னா, இந்த மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி 23/4/2024 அன்று செவ்வாய்க்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி வருது. அன்றைய தினம் வந்து நிறைய நோட் புக், பென்சில்லாம் வாங்கி வச்சு ஏழை குழந்தைகளுக்கு கொடுப்பது, இல்லை ஏழை குழந்தை படிப்பதற்கு ஃபீஸ் கட்டுவது, அவங்களுக்கு சீருடை வாங்கி கொடுப்பது கூட நமக்கு செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும். அதனால் அன்பர்கள் அவங்களால இயன்ற அனைத்து விதமான தர்ம காரியங்களையும், இறை வழிபாடுகளையும், அன்னதானத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும். எண்ணியல் படி தொழிற்சாலைகளுக்கு பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. வாழ்க வளமுடன். நற்பவி நற்செய்தி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.